ஜானகி சந்தியா சீரியலில் சரியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தனாவோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து வந்து பாட்டிக்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம பார்வதி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க, செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே சீனு வந்து ரொம்ப கோவத்துலேயும் கவலையிலையும் வந்து இருக்காங்க. மாயா இப்படி என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலேன்னு ரொம்ப சோகமாக இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு குடத்தை எடுத்து தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு இனிமேல் மாயாவை நம்ம மறந்துடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த பக்கமாக வர்றாரு நம்ம ரகுராம் வந்து பார்த்துட்டு, சீனு ஏன் நீ ஒரு மாதிரியாக டல்லாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை நீ எதுவாக இருந்தாலும் சொல்லணும்னு நினச்சேன்னு ஏன் தயங்காமல் என்கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்னு சொன்னான். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஜானகி அத்தையை வந்து நினைக்கல, ஆனால் திடீர்னு அந்த கல்யாணம் நின்று போய் இப்படி அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தீங்களே, உங்களுக்கு வந்து எதுவும் வருத்தப்படுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே ரகுராம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏண்டா நான் உனக்கு ஏதாவது கவலையாக பிரச்சனையான்னு கேட்டால் நீ வந்து என்னை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சரி இருந்தாலும் கேட்குற, உனக்காக நான் பதில் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கச்சின்னு, நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்கும் எதுவும் கௌரவ குறைச்சலாக எதுவும் நடந்துடக்கூடாது. நம்ம பாரம்பரியத்தை கௌரவத்தை விட்டு கொடுக்காம காப்பாற்றணும். அதுதான் நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால வந்து மொத்த குடும்பமும் நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்கிறது தான் ஒரு குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் விருப்பப்படாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம் நான் விருப்பப்பட்டாமல் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து ஜானகி வந்து நின்று அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ என்னை பிடிக்காதா அவருக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, இங்கே பாரு, பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் அந்த கடவுளே வந்து எனக்கு ஜானகி மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கலடா, ஜானகியே எனக்கு ஒரு கடவுள் தான் அப்படின்னு, தங்கமான பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சீனுவோட தோளில் பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, உனக்கு நல்லதே நடக்கும், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஜானகி, தனா, அதுக்கப்புறம் மாயா 3 பேரும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்தோடனே செம எமோஷன் ஆகிடுறாங்க நம்ம ஜானகி. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நானும் வந்து சந்தியாவும் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருப்போம், அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இந்த கோவில் தான், எங்கேயாவது வெளில போகலாமான்னு கேட்டால் மொதல் விஷயம் இந்த கோயிலுக்கு தான் வந்துடணும், அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கேருந்து விளையாடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மரத்தில் ஏன் வந்து இவ்வளோ வந்து பேப்பராக இருக்குது, மரமே தெரிய மாட்டேங்குது இலைய அப்படின்னு கேட்டோன்னே, இந்த கோவிலில் வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை வந்து வேண்டிக்கிட்டு வந்து இந்த பேப்பரில் எழுதி வச்சோன்னா மாயா அது வந்து நல்லபடியாக நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம், இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேணா எழுதி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக எழுது அப்படின்னோடனே ஜானகி வந்து பேப்பரில் வந்து ரகுராம் ஜானகின்னு எழுதி அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் எழுதி அடிக்கி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து தனா வந்து இந்த நம்ம கோச் கார்த்திக்கோட பேரையும் தனா பேரையும் சேர்த்து எழுதிட்டு எப்படியாவது அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவரும் நானும் சேர்ந்து வாழ்க்கை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வேண்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மாயா எட்டி பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது தனாக்கு. என்ன எட்டிலாம் பார்த்துட்டு இருக்க, அதான் பழிக்காது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் பேப்பரில் எழுதி முடிச்சிடுறாங்க. மாயாவுக்கு வந்து என்ன எழுதணுன்னே தெரியல. யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து பெரியம்மா தான் எனக்காக அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப பாசமாக இருக்காங்க, இவங்க பேரையும் நம்ம பேரையும் சேர்த்து எழுதுவோம்ன்ட்டு சீட்டில் எழுதி ஜானகி மாயான்னு எழுதி அந்த பேப்பரை வந்து அந்த மரத்தில் வந்து விட்டுட்டு சாமி வேண்டுறாங்க. எப்போதும் இவங்க சந்தோஷமாக இருக்கணும், இவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நீடூடி வாழணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி போட்டுடுறாங்க. மாடிக்கு பார்வதி வந்தோடனே வந்து டக்குன்னு மாடிக்கு வந்து காய போட வர்றப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கே, யார் போடுவா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம், நம்ம வீட்டில் போடுறதில்ல, வேறு யாராக இருக்கும், மாயாவாக தான் இருக்கும், இதை போய் முதல்ல வந்து நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னே வந்து காமிச்சிட்டு, என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கா, நம்ம வீட்டில் யார் போடுறா அப்படின்னு. நம்ம வீட்டில் யாரும் போட மாட்டாங்க, நிச்சயமாக இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடிய ஆள் ஒரே ஆள் மாயா தான் அப்படின்னு சொன்னோன்னா, வரட்டும் அவளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாட்டி செம கோவத்தில் இருக்காங்க. ரகுராம் கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டி ஆகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டுக்குள்ளே ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மரத்துக்கிட்ட, பெரியப்பாக்கும் பெரியம்மாவும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் தனா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கோச் ஞாபகத்திலேயே இருக்காங்க. சரின்னு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சீனு வந்து நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கணும், தேவையில்லாமல் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்காக
ஒரு முடிவு எடுத்தோன்னா அதை வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் காதலை. அதனால் இனிமேல் நமக்கு வந்து ஒய்ஃபாக வர்றது மாயாவை வந்து எண்ணக்கூடாது, அதை வந்து எண்ணத்தை வந்து மறக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரோமோ அட்டகாசமாக எபிசோடை முடிக்கிறாங்க.